ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு 2 பேத்துக்கு கிச்சடி தான். ஆனால் என்னென்னா, கையல் குட்டிக்கு தனியாகவும் எங்களுக்கு தனியாகவும் பண்ணிட்டேங்க. எப்பவுமே ரவா கிச்சடி செய்கிறப்ப நம்ம ரவையை நல்லா வறுப்போங்க, சேமியாவை விட்டுருவோம். சேமியாவும் கொஞ்சம் வறுத்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் வணக்கிறப்ப கொஞ்சம் இஞ்சி துருவி சேர்த்துட்டிங்கன்னா இந்த நைட் நேரம் சாப்பிட்றப்ப இந்த ஜீரணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. கிச்சடின்னு பிளான் பண்ணவே கேரட் பீன்ஸை கட் பண்ணி வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் தான் மிச்ச வேலையெல்லாம் ரவையை வறுக்கிற வேலையெல்லாம் பார்த்தேன். அதனால் டக்குன்னு வெந்துருச்சு, இங்கேயும் தாளித்து விட்டாச்சு. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரவைக்கு தண்ணி வைக்கிறப்ப 1க்கு 2 யூஸ்வலாக வைப்பேங்க, உப்புமா செய்கிற மாதிரி இருந்தால். ஆனால் கிச்சடி பண்ணால் மட்டும் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே வச்சுக்குவேங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் குலைவாக கிடைக்கும். நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சங்காட்டி இந்த ரவையை கொட்டினப்ப உருண்டையாக அந்த சேரலைங்க. இல்லைன்னா பார்த்துட்டிங்கன்னா அப்படியே உருண்டையாக சேர்ந்துக்கும். ரவையை நல்லா வறுத்துட்டிங்கனாவே தண்ணி கொதிக்கிறப்போ ஒட்டுக்க கொட்டினாலுமே இந்த உருண்டை பிடிக்காதுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நல்லா இந்த தண்ணி கொதிக்கிறப்ப சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறினீங்கன்னா இந்த உருண்டை பிடிக்காம நல்லா சூப்பராக இருக்குங்க கிச்சடி. அவ்வளோதாங்க, நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.